உங்க பதில் எங்கேயும் இல்லை, உங்க பதில் அவர் வீட்டில் அவருடைய பிரசன்னத்தில் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. இந்த சம்பவத்தில் ஒரு கடனில் சிக்கிக்கொள்கிற ஒரு குடும்பம் தீர்க்கதரிசியை தேடி அவர்கள் வருகிறார்கள். பாருங்க, வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறது. ஆமென். மக்கள் எதுக்கெல்லாமோ பைபிளில் வந்திருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி யாராவது வந்தால் அவங்கள கண்டம் பண்ணுறோம், அவங்கள குறை சொல்கிறோம். நீ இதுக்காகவா வருகிறாய் அப்படின்ட்டு. வேற எதுக்காக வர? நீ இன்மைக்காக கடவுளிடத்தில் வருகிறாயா அப்படின்றாங்க. அப்புறம் இன்மைக்காக யார்கிட்ட போகிறது? இன்மைக்காகவும் அவர்கிட்ட தான் வர முடியும். ஆமென். மறுமைக்கும் அவர் தான், இன்மைக்கும் அவர் தான். ஆமென். தாவீது சொன்ன மாதிரி பரலோகத்திலையும் உம்மை விட்டா யாரும் இல்லை, பூமியிலையும் மொத்தத்தில் உம்மை விட்டா யாரும் இல்லை. அதான் நம்ம கதை. ஆமென். உங்களை விட்டால் வேற யாரும் இல்லை சுவாமி. அது இங்கேனாலும் சரி, எங்கேனாலும் சரி. ஆமென். சில நேரம் அதை குறையா சொல்லிட்டு இருப்பாங்க பாருங்க. ஆனால் பைபிள் இருக்கிற ஸ்டோரிலாம் பாருங்க. ஒரே ஒருத்தன் தான் நித்திய ஜீவனை அடைய என்ன செய்யணும்னு வந்தான். அவனும் கடைசியில் கதை உங்களுக்கே தெரியும். 1ஆம் தேதி எதுமா அந்த கதையை எதுக்கு போட்டு சொல்லிக்கிட்டு. மற்றபடி இயேசுக்கிட்ட வந்தவங்கெல்லாம் என்ன, எனக்கு நித்திய ஜீவனை கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்கன்னா வந்தாங்க. பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை சுவாமி, ஒரே பிசாசு தொந்தரவாக இருக்குது, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, வீட்டில் சமாதானம் இல்லை, கடன், இப்படி பல்விதமான தேவைகளோடு அவரிடத்தில் என்ன பண்ணாங்க, வந்தாங்க. நான் சொல்கிறேன், ஆண்டோடைய பிரசன்னத்தில் தேவைகளோடு வருவதை குறித்து குற்ற உணர்வு கொள்ளவே கொள்ளாதீங்க. கரெக்டான இடத்துக்கு வந்திருக்கீங்க. உங்கள் தேவைகளை அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி அவர் நிறைவாக்குவார். My God shall supply all your needs and according to his richness and glory in Jesus Christ. Amen. சில நேரம் அப்படி ஒரு இது பாருங்க. அதனால தேவைகள்னா யாரையா தேடி போகிறது, இப்படி ஒரு மைண்ட் செட்டை உருவாக்கிட்டாங்க. இல்லை, வாழ்க்கையின் தேவைகள் ஏற்படும் பொழுது, வாழ்க்கையின் கடினமான பக்கங்களை நீங்கள் சந்திக்கும் பொழுது, இக்கட்டான சூழலின் வழியாக நீங்கள் போகும்போது நீங்கள் வர வேண்டிய கரெக்டான இடம் தேவனுடைய பிரசன்னமாக அது இருக்கிறது. ஆமென். அதில் ஒன்றும் தப்பு இல்லை பாருங்களேன், அதில் ஒரு தப்பும் கிடையாது. ஏன்னா யுவர் ஆன்சர் இஸ் வெயிட்டிங் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். ஆமென். உங்க பதில் எங்கேயும் இல்லை, உங்க பதில் அவர் வீட்டில் அவருடைய பிரசன்னத்தில் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது.